வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதாவது 2025 கேட்ட ஒரிஜினல் செட் ஆஃப் கொஷின்ஸில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் கொஷின் தான் பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடியும் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஆர்ஆர்பி குரூப் டி ரிலேட்டடாக நம்ம சேனலில் ஜென்ரல் சயின்ஸ்க்கான பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. அதுவும் ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் தான். ஸோ சிலபஸ் வைஸ் ஜென்ரல் சயின்ஸோட பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. ஸோ பே பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸ்க்கு டெஸ்ட் பேட்சும் அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச் போட்டுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கும் டெஸ்ட் பேட்ச் வேணும், அதை பற்றின டீட்டெயில் வேணும்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A camp has provision of 48 persons for 12 days. அதாவது ஒரு கேம்பில் 48 பேருக்கான 12 நாளைக்கான சாப்பாடு இருக்குது, ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது பர்சன். In how many days will the same provision finish off? It's the strength of the camp is increased to 72%. அதாவது 48ங்கிறது 72 மாறுச்சுன்னா எவ்வளோ நாளைக்கு அந்த ப்ரொவிஷன்ஸ் பத்தும்? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டேஸ் கூடுச்சு அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ்க்கான அந்த நாள் என்ன ஆயிரும்? குறையும். நல்லா பார்க்கணும், இது கூடுது, இது குறையுது. ஸோ அப்படிங்கிறப்ப இது என்ன வேல்யூ, என்ன ஃபார்முலாவில் வரும்னா, அதாவது மென் ஒர்க்கு. ஸோ M1 W1 இஸ் ஈக்குவல் டு M2 W2 இந்த ஃபார்முலாவில் வருமா? ஓகேவா? ஸோ டபிள்யூவில் இது டி வரும், டேஸ் வரும், டிவைடட் பைல தான் ஒர்க்கு. ஸோ ஒர்க்குங்கிறது இங்கே என்ன? அந்த சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ரொவிஷன் தான். ஸோ அப்போ மேலே இருக்கிறது மட்டும்தான். M1னா ஃபஸ்ட்டு பர்சன் என்ன 48 வரும், டேஸ் 12 டேஸ் வரும். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 72 இன்ட்டு எக்ஸுக்கு, அந்த எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 48 இன்ட்டு 12 டிவைடட் பை 72. ஸோ 72வையும் இதையும் அடித்தோம்னா என்ன வரும்? ஃபைனலாக அடிக்கும்போது 8ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ எவ்வளோ நாளைக்கு வரும்? 8 டேஸ்க்கு தான் வரும். 47 பாருங்கள். 2 trains are moving in opposite directions at a speed of 100 km/h and 140 km/h. ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன பண்ணுவோம்? ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஸோ 240 km/h கிடைக்கும். த லென்த் ஆஃப் ஒன் ட்ரெயின் இஸ் 490. ட்ரெயினோட ஒரு லென்த், அதாவது L1 490 மீட்டர். த டைம் டேக்கன் பை தம் டு கிராஸ் ஈச் அதர் இஸ் 22 செகண்ட்ஸ். ஸோ டைம் 22 செகண்ட்ஸ். அப்போ 22 செகண்ட்ஸ்னால் நம்ம என்ன பண்ணணும்? இந்த km/h மீட்டர்/செகண்டாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்? 240யை 5/80 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை அடித்தோம்னா எவ்வளோ கிடைக்கும்? இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 1200 டிவைடட் பை 18 கிடைக்கும். ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம் நம்ம, ஏன்னா கால்குலேஷனில் அடிக்கிற மாதிரி வரும், அப்போ நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? the length of the other train, அதாவது L2 கேட்டிருக்காங்க. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக டிஸ்டன்ஸ் வேணும்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ரிலேட்டிவ் ஸ்பீட் எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு? 1200 டிவைடட் பை 18. டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 22. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 1466 வரும். நான் பாயிண்டில் வரும், அந்த பாயிண்ட்லாம் எடுக்கலை. ஓகேவா? ஸோ நான் ஹோல் நம்பராக எடுத்துக்கிறேன். அப்போ கால்குலேஷனுக்கு ஈஸி ஆகும். இது என்ன? டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ். அப்போ அதில் டோட்டல் டிஸ்டன்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? லென்த் 1 அண்ட் லென்த் 2 ரெண்டு ட்ரெயினோட லென்த்தையுமே ஆட் பண்ணணும். ஸோ லென்த் 1 நம்மளுக்கு 49 இருக்குது, லென்த் 2 தான் கண்டுபிடிக்கணும். 490 மீட்டர். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் 1466 வரும். அப்போ L2 வேணும்னா என்ன பண்ணணும்? 1466லேருந்து 490 கழிச்சோம்னா 976 மீட்டர்னு வரும். நம்ம பாயிண்ட் எடுக்காததுனால பாயிண்ட் தெரியல, பட் 976ங்கிறது ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷனை டிக் பண்ணிடலாம். இதே மாதிரி ஒரு சம்மு, ஆனால் அதில் டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்டிருப்பாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் நினைக்கிறேன் 2 லென்த்துமே கொடுத்துட்டு கேட்டிருப்பாங்க. அது போன செட் ஆஃப் கொஷினில் பார்த்தோம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்த கொஷின். A and B working together can do a piece of work in 4 days. இப்போ A and B சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது 4 டேஸில் வேலையை முடிச்சிடுறாங்க. B அலோன் ஒர்க் பண்ணுச்சுன்னா 8 டேஸ். ஸோ அடுத்து A மட்டும் எவ்வளோ டேஸ், அது டபுள் த ஒர்க் பண்ணுச்சுன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக என்ன பண்ணுவோம்? ஏவோட ஒர்க்கு வேணும்னா என்ன பண்ணுவோம்? இப்போ இது ஒர்க்கு, இது நம்ம என்ன பண்ண போகிறோம்? தலைகீழாக மாற்றினோம்னா 1/4, இது 1/8 இருக்கும். ஸோ இப்போ A வேணும்னா A + Bலேருந்து Bயை கழிப்போமா? ஸோ அதை பண்ணுறோம். ஸோ 1/4 - 1/8.
ஸோ இதை கழிச்சோம்னா 1/8 கிடைக்கும். ஸோ ஏ பார்த்த ஒர்க்கு வந்து 8 டேஸ்ன்னு கிடைக்கும். ஆனால் டபுள் த ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும்? 8 × 2 = 16 days. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் இதுக்கு 16. அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், பாட்மாஸ் ரூல். ஸோ பாட்மாஸ் ரூலில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்கெட், இது தனி ப்ராக்கெட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? டிவிஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு 342 / 19 வந்து என்ன வரும்? 18 வரும். இன்ட்டு அகெயின் 306 / 17 அதே 18 தான் வரும். ஸோ 18 மல்டிப்ளை பண்ணோம்னா 324. ஸோ அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு பதிலாக 324 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து டிவிஷன் 36 × 6. 324 / 36 தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா 9 கிடைக்கும். இன்ட்டு 6, ஸோ 54 கிடைக்கும். அப்போது இது டோட்டலாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 54 கிடைச்சிருக்கு. அடுத்து இதை பண்ணுறோம். இதுலேயும் டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ 60 / 5 12 கிடைக்கும். 12 × 2 -12. 12 × 2 24. 24 - 12 வந்து 12 கிடைக்கும். ஸோ அப்போ இதுக்கு பதில் என்ன கிடைச்சிருக்கு? 12. ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்குது? ப்ளஸ். அப்போ 54 + 12 66. ஸோ ஆன்சர் 66. அடுத்து ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் 2 ட்ரக் இஸ் 7:3. ஸோ ஸ்பீடு வந்து 7:3. ஸோ இப்போ ரேஷியோவில் வந்து ஸ்பீடு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? 7x 3xன்னு பிரிக்கலாம். ஸோ சேம் கொஷின் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. த டைம் டேக்கன் பை த ஃபாஸ்ட் ட்ரக் டு கவர் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 147 km இஸ் 7 hours less than the other. ஓகேவா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து டைம் வந்து 7 hours less than இருக்குது. டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 147. ஸோ டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7 hours. ஸோ நம்ம ரெண்டு வேல்யூ ஸ்பீடு இருக்குது. அப்போது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு கண்டுபிடிக்கலாமா ரெண்டுதுக்கும்? ஸோ கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு எந்த நம்பர் போடலாம்? ஃபஸ்ட்டு வந்து 3x-க்குரியது 3x and 4x. ஓகேவா? ஸோ 147 டிவைடட் பை 3x மைனஸ் ஏ மைனஸ்னா அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 7 hours. அதனால நான் என்ன பண்ணுறேன்? மைனஸ் போட்டுட்டு 147 டிவைடட் பை இன்னொரு ஸ்பீட் என்ன? 7x இருக்குது. ஸோ அதனால் இங்கே போடுறேன். இப்போ இது ரெண்டையும் நம்ம அடிக்க போகிறோம். 3ஆல் அடித்தோம்னா 49 வரும். 7ஆல் அடித்தோம்னா 21 வரும். ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 7 = 49 டிவைடட் பை x மைனஸ் 21 டிவைடட் பை x. ஸோ எக்ஸை காமனாக எடுத்தோன்னா 284 கிடைக்கும். சாரி 28 கிடைக்கும். இங்கே முன்னாடி 7 இருக்குது, 28 கிடைக்குமா? ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா x = 4ன்னு கிடைக்கும். இப்போ என்ன கண்டுபிடிச்சிக்கோ? இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிச்சோம். இதில் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் ஏ ஸ்லோயர் ட்ரக். ஸ்லோவாக இருக்கணும்னா அதோட ரேஷியோ கம்மியாக இருக்கணும். அப்போ 3 × x 3 × 4 வந்து 12. ஸோ ஆன்சர் இஸ் 12 km/h அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே. ஸோ இதோட வந்து இந்த செட் ஆஃப் கொஷினில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் கொஷின் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.